வேல்வேல் முருகா ஹரோஹரா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றி பேசுகிறேன். திருச்செந்தூர் தமிழ்நாட்டில் உள்ள 6 படை வீடுகளில் 2வது படை வீடு தான். இது சூரசம்ஹாரம் நடந்த திவ்ய பூமி தான். ஸ்ரீ சுப்பிரமணிய சாமி கடல் ஓரத்திலும் இருந்து பக்தங்களுக்கு அனுகிரகம் செய்யும் தெய்வ ரூபமாக இருக்கிறார். திருச்செந்தூரை பற்றி பல புராணங்களும் தமிழ் இலக்கியங்களும் சொல்லுகிறது. திருமுருகாறுபடை, சிலப்பதிகாரம், கந்த புராணம், திருப்புகழ் போல கிரந்தங்களில் திருச்செந்தூர் பெருமை பற்றுள்ளது. சிவபெருமான் திருவுளியினால் முருகன் என்றும் மகான் தெய்வம் தேவர்களின் பாடு தீர்க்க பிறந்தார். அப்போது ஒரு பலவான் அசுரன் சூரபத்மன் ஒரு தபசை ஆயிட்டும் அதிகம் பலம் பெருந்து தேவர்களையும் அவர்களின் அமரட்டையும் பிடித்தான். தேவர்கள் அனைத்தும் மகாதேவரை நோக்கி எங்களை காப்பாற்று என்றார். அப்பொழுது சிவபெருமான் தன் ஜோதி ரூபத்தில் இருந்து பார்வதி அம்மாவின் சக்தியின் மூலம் முருகனை படைத்தார். முருகன் தான் வேல் என்னும் திவ்ய ஆயுதத்துடன் சூரபத்மனை அழிக்க திருச்செந்தூர் கடல் ஓரத்தில் வந்தார். அங்கே ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. சூரபத்மன் பல ரூபங்களாக மாறி வந்தான். சிங்கம், யானை, மேகம். ஆனால் முருகன் தான் வேதால் அந்த ரூபங்கள் எல்லாம் அழித்தார். கடைசி சூரன் முருகனிடம் ஒரு மரமாய் வந்தார். வேல் உபயோகப்படுத்த முருகன் அந்த மரத்தை முறிச்சார். ஒரு மயிலும் ஒரு சேவலும் ஆக்கியார். அவர்தான் அதில் இருந்து தேவர்களுக்கு வெற்றி கொடுத்தார். மயிலே தன்னோட வாகனம் ஆக்கியார். சேவல் கொடியும் ஆக்கிட்டார். இதுதான் சூரசம்ஹாரம். திருச்செந்தூரில் வருஷப்படி நடத்தப்படும் மகா உற்சவம். திருச்செந்தூர் கோவில் கடல் ஓரத்தில் இருக்கும் ஒரே ஒரு கோவில் தான். இது முருகன் கோவில்களில் முக்கியமான கோவில் தான். கோவிலில் நவரந்தம், வசந்த மண்டபம், ராஜகோபுரம், நாழிக கிணறு போல அதிசய ஸ்தலங்கள் உள்ள. நாழிக கிணறு கடல் பக்கத்திலும் இருந்தும் அதில் தண்ணி தூய இருக்கிறது. இது ஒரு தெய்வீக மிரக்கல் என்பதை சொல்லுகிறது. 1648 டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கோவிலை காப்பத்தில் ஏற்று மூலமூர்த்தி சுப்பிரமணிய சுவாமி உற்சவ விக்கிரகம் எடுத்து போய் கப்பலில் வைத்தார். ஆனால் அதை எடுத்துடன் ஒரு பெரிய ஸ்டோம் அவர்கள் பயந்து அந்த விக்கிரகமே சமுத்திரத்தில் விடுத்தார். சில நாட்களுக்கு பின்பு ஒரு பக்த வடமலையப்பா பிள்ளை அவர் சொப்னத்தில் முருகன் தான் அந்த விக்கிரகம் சமுத்திரத்தின் கீழில் இருக்கிறது என்று சொன்னார். அவர் கடலில் போய் மீன் விலர்களுடன் செய்து அந்த விக்கிரகமே எடுத்து கோவிலில் திருப்பி வைத்தார். இந்த நடப்பு முருகன் பக்தியின் ஒரு பெருமான சாட்சியாக நிற்கின்றது. திருச்செந்தூரில் கடல் ஓசையும் மந்திர ஒலியும் சேர்ந்த ஒரு திவ்ய அனுபவம் தரும். அங்கே போடும் சந்தனம், பஞ்சாமிர்தம், அபிஷேகம் எல்லாம் பக்த மனத்தை தெளிவாக்கும். முருகனை இங்கே தரிசனம் பண்ணினால் பாவம் தீரும், சோகம் எரியும் என்று புராணம் சொல்லுகிறது. அருணகிரி நாதர் சொன்னார், சேரும் கடல் திருச்செந்தூர் சேனாபதியே, உன் திருவடி நாயகனுக்கு எனக்கு ஆசிரியம் தருமாய். இந்த ஸ்தலம் கடலும் காதலும் கலந்த ஒரு தெய்வ பூமி. முருகன் இதில் சூரனை அழித்தார், தர்மத்தை காப்பாற்றார், இன்னும் பக்தர்களின் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கிறார். எல்லோரும் முருகனை அன்புடன் நினைத்து சொல்லுவோம், வேல்வேல் முருகா ஹரோஹரா, ஹரோஹர ஹரோஹரா. திருச்செந்தூரில் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. நன்றி, வணக்கம்.